பயங்கர பசி இருக்கும். நான் சொல்ற பசி வந்து சாப்பிடுறது கிடையாது, ஜெயிக்கணும்ன்ற பசி, அங்க வந்து கொண்டு போய் சேர்க்கிற பசி. நான் எப்பவுமே கரெக்டா, அதாவது மார்னிங் 7 கரெக்டா 1 o'clock பிரேக்னா பிரேக்கு, ஈவினிங் 6 o'clock பேக்கப்னா பேக்கப் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நான் ஒர்க் பண்றேன். ஆனா இங்க வந்து என்னன்னா, உண்மையிலே அந்த 1 மணின்னா அந்த 2:30 இதுக்குள்ள சாப்பிடணும்னு என்னுடைய மைண்ட்ல இருக்கும். ஆனா அருணோட பசியை பார்க்கும்போது என் பசியெல்லாம் மறந்துச்சு. நான் எதுவும் டைலாக் பேசல. அதனால ஏன்னா நான் வந்து யார் ப்ரொடியூசரு, திடீர்னு வந்து நான் டைரக்ட் பண்றேன், யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு இந்த மாதிரி தேனாண்டாரு. அந்த ப்ரொடக்ஷன்ல நீ டைரக்டரா அறிமுகம் ஆனாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அவங்க அப்பா ராமநாராயணா சார்ன்றவர் வந்து சினிமால வந்து அவர், நாங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட எவ்வளவோ கத்துக்கிட்டோம். 100 ஃபிலிம்ஸ், ஒரு வருஷத்துல 12 படம் டைரக்ட் பண்ணாருங்க. எப்படி பண்றாருன்னே தெரியாது. 12 ஃபிலிம்ஸ் எல்லாமே அவர் எங்கிட்ட ரொம்ப ஒரு அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் எல்லாம் பெரிய பெரிய படமா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எங்கிட்ட சொன்னாரு, நான் பண்ண மாட்டேன் உங்களை மாதிரி அப்படின்னாரு. ஏன் சார்ன்னு கேட்டேன். இல்ல சார், நான் 2வது படி வரைக்கும் தான் போவேன், கீழே விழுந்தா வெறும் காலக்கையில் அடிப்படா கொச்சிட்டு போயிடலாம், மேல போயிட்டீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், அங்கிருந்து உழுத கை கல்லாம் ஒன்றுடும் சார். ஸோ ஹி இஸ் அ வெரி கால்குலேட்டிவ் அண்ட் வாட் ஹி வாண்ட்ஸ். இது போதும் எனக்கு ஒரு படத்துல 2 ரூபாய் போதும், அந்த 2 ரூபாவோட நான் ப்ராஃபிட் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப கால்குலேட்டிவா ரொம்ப அழகா பிளான் பண்ணி அவர் வந்து படம் பண்ணக்கூடிய டைரக்டர். அவருடைய மகன் தான் இன்னைக்கு வந்து முரளி சார் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் கிட்ட நாங்கெல்லாம் வந்து நிறைய கத்துக்கிட்டோம். இன்னைக்கும் உண்மையிலேயே சொல்றேன், இந்த மேடையில நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஏன்னா இட் இஸ் எவ்ரி டே டெக்னாலஜி இஸ் டெவலப்பிங். எனக்கு நல்லா ஞாபகம், சத்யராஜ் சார் சொன்னாரு, சார் என்ன பல்ட்டி எல்லாம் அடிக்க சொன்னாங்க சார். எதுக்கு பல்ட்டின்னா, நீ பல்ட்டி அடிப்பியான்னு கேட்டாங்க தேவ. நான் பல்ட்டி அடிச்சு காமிச்சேன். விஜயகாந்த் சார் வந்து மோட்டார் பைக்ல உட்காந்துட்டு கம்பெனியா போயிட்டு வந்தாங்க. ரஜினி சார் அதே மாதிரி அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய முயற்சி செய்து அவங்க வந்து சினிமால வந்து ஒரு ஹீரோவா எனக்கு சாதிச்சிருக்காங்க. ஆனா இந்த தம்பி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்த விஷயம் என்னன்னா, நான் வந்து என்னை யாரும் தேடல, நானே என்னை தேடிக்க வச்சேன். He himself brought him inside the industry. It's very, very great. ஏன்னா அவருடைய திறமைன்னா எனக்கு என்ன வரும், நான் என்ன பண்ணா ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்றத இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோ ஏவிஎம் கிடையாது, இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோவான வாகினி கிடையாது, இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோவான பிரசாத் கிடையாது, இன்னைக்கு எத்தனையோ மிகப்பெரிய ஸ்டுடியோ நல்லா. நான் இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டுடியோ எதுன்னா யூடியூப் தான். அந்த ஸ்டுடியோல இருந்து வர்றவங்க தன்னுடைய அந்த அந்த இதை போட்டு அவங்களுடைய அந்த டேலண்ட்டை காட்டி, அந்த டேலண்ட்ல இருந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஓ இவரா அவரா ஓகே அப்படின்ற அளவுக்கு தே ஹேவ் அந்த 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கொண்டு வராருன்னா அப்ப எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கணும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும், எவ்வளவு டேலண்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு he has done his homework and he has come to this place. இந்த பிளேஸ்க்கு வந்துட்டாரு. ஆனா அவருடைய பேச்சும் அவருடைய அந்த கான்பிடென்ட் பார்க்கும்போது மிகப்பெரிய இடத்துக்கு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு. ஏன்னா இஸ் வெரி கான்பிடென்ட், அதில் தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் வந்து, ஏன்னா இங்க முதல்ல கூட்டம் அதிகமா இருந்தது, நான் உட்காந்து பார்க்க தலைங்கெல்லாம் எழுந்து போயிட்டே இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா இங்க விட கூட்டம் அங்க அதிகமா இருக்கு. ஸோ அதனால ரொம்ப எனக்கும் நிறைய பேசணும்லாம் ஆசைப்பட்டுதான் வந்தேன். ஆனா சரி, இந்த நேரத்துல நம்ம வந்து என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். And I want to wish everyone, and நான் பார்த்தம்பா song is beautiful, very beautiful melody. And அதான் ஒரு பாட்டுல எப்பவுமே மெலோடி இருக்கும், அந்த மெலோடி யூ ஹேவ் மெயின்டைன். என்னதான் ஃபாஸ்டா இருந்தாலும், என்னதான் ஒரு ஜம்ப் கட்ஸ் இருந்தாலும், யூ ஹேட் வெரி குட் மெலோடி இன் யுவர் டியூன். And I enjoyed all your songs and it was made well. And படம் வந்து கண்டிப்பா இட் இஸ் கோயிங் டு பி a யூத் கில்லிங் ஃபிலிமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பார்த்த உடனே, ப்ரோமோ பார்த்த உடனே, டீசர் பார்த்த உடனே எனக்கு அதான் தோணுச்சு. இட் இஸ் கோயிங் டு
கிரியேட் a big entertainment for all the youngsters. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல படமா, என்டர்டெயின் படமா, ரொம்ப ஹாப்பியா ஜாலியா. ஏன்னா இன்னைக்கு வந்து ஜாலி தான் ரொம்ப முக்கியம். படங்கள்ல வந்து அப்படியே உட்கார்ந்துமா ஜாலியா இருந்துமா, இல்லைன்னா 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சுந்தர் சி ரிலீஸ் பண்ண படமா மதகஜராஜா இவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்குன்னா பிகாஸ் அந்த ஹாப்பினஸ், சந்தோஷம். தம்பி கேட்டார், ரொம்ப அருமையா என்ன ஒண்ணு கேட்டார், நடிகனை ரீடூ பண்ணுங்க. அந்த நடிகனை நான் விஜய் கேட்டாரு, இங்க சொல்றேன், இது வரைக்கும் எங்கேயும் சொல்லலாம். விஜய் வந்து எனக்கு நடிகன் நடிக்கணும், நீங்க திருப்பி டைரக்ட் பண்றதாக அந்த படம் பண்ணுவீங்களான்னு. ஸோ அப்ப நான் சொன்னேன், சரி பிளான் பண்ணலாம். வேற ஒரு கதை சொல்றதுக்காக போகும்போது என்கிட்ட அவர் கூப்பிட்டு சொன்னது, நான் நடிகன் எனக்கு இப்படியாவது பண்ணணும்னு ஆசை இருக்கு சார், நீங்க பண்றீங்களான்னு, நம்ம பேசுவோம், யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நானும் அதை பத்தி பேசல, அவரும் அதை பத்தி பேசல. அது அப்பதான் இவங்களோட படம் பூஜை, தட் இஸ் வெர்சலோடைய டைம்ல தானே அவரை பார்த்து பேசிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த படம் வந்து தேர் ஆர் ஆர்டிஸ்ட் இஸ் வெயிட்டிங், பட் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் அதை கிடைக்கணும், கவுண்டர். அண்ட் ரெண்டாவது மனோரமா ஆட்சியோட கேரக்டர், அது ஒண்ணுதான் எனக்கு பயம். உங்களை மாதிரி ஆளெல்லாம் வச்சு நான் என்னென்னமா காமெடி எல்லாம் பண்ணிருந்தேன். ஆனா அந்த ஆட்சி கேரக்டர் யார் பண்ணுவாங்க, அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். இந்த படம் பண்ணும்போது நான் ஹேமா மாலினியை கூட கூப்பிட்டு அவங்க கிட்ட கூட கதை சொல்லி கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் இட் ஹாஸ் டு கம், எல்லாமே வந்து அந்த டைம்ல வரும். ஸோ எனிவே, என்னை பத்தி நான் பேசுறது பெருசு இல்லை, எல்லாமே ரொம்ப நல்ல ஆளா. அருண் வந்து என்னன்னா, இந்த படத்தை பத்தி நேற்று என்னை கூப்பிட்டான், நாளைக்கு வாப்பா, நாளைக்கு வாங்க சார், நீங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்னு. எனக்கு தலையும் தெரியாது, வாழும் தெரியாது, நான் வந்து என்னையா பேசுறேன். ஏன்னா he has not told இந்த கதை என்ன, அவ என்ன பண்றா, என்ன கதை பண்ண போற, எதுவுமே சொல்லல. ஏன்னா அது வந்து என்னன்னா, அது ஒரு புத்திசாலித்தனம். நான் ஒண்ணுமே சொல்லாம என் டைரக்டரை உட்கார வச்சு இதான் நான் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறது தான் வந்து அவருடைய வெற்றி. பயங்கர பசி இருக்கும். நான் சொல்ற பசி வந்து சாப்பிடுறது கிடையாது, ஜெயிக்கணும்ன்ற பசி, அங்க வந்து கொண்டு போய் சேர்க்கிற பசி. நான் எப்பவுமே கரெக்டா, அதாவது மார்னிங் 7 கரெக்டா 1 o'clock பிரேக்னா பிரேக்கு, ஈவினிங் 6 o'clock பேக்கப்னா பேக்கப் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நான் ஒர்க் பண்றேன். ஆனா இங்க வந்து என்னன்னா, உண்மையிலே அந்த 1 மணின்னா அந்த ஒரு 2-2:30 இதுக்குள்ள சாப்பிடணும்னு என்னுடைய மைண்ட்ல இருக்கும். ஆனா அருணோட பசியெல்லாம்